அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கொஸ்டின் வச்சு தான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலையின்மை. இந்தியாவில் எவ்வளோ வேலையின்மை இருக்குது, அதோட டைப்ஸில் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வேலையின்மை பற்றி கேட்குறாங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அதை டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் எப்படி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுபோக வாமன் டிஎன்பிஎஸ் இப்போ மாடல் எக்ஸாம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க், பிடிஎஃப் அந்த மாடல் கொஸ்டினோட டவுன்லோடு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுலேயே ஆன்சர் கீயும் இருக்குது. செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுபோக அந்த கொஸ்டினுக்குரிய ஜிஎஸ் பாடத்துக்குரிய விளக்கங்களும் டிஸ்கஷன் பண்ணி இந்த வீடியோ சேனல்லே உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் செய்வாங்க. அதையும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. குரூப் 4 நெருங்கிருச்சு. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நேரம் உள்ளே போகலாம், சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இங்கே நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை. ஓகேங்களா? வேலையின்மை பற்றி தான் கேட்குறாங்க. இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. வேலை நிறைவு நிலை அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுனா எந்த வகை வேலையின்மை உள்ளே வருது, அந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே எந்த வகையான வேலையின்மை உள்ளே வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பிறழ்ச்சி தான் இந்த ஃப்ரிக்ஷனல் வேலையின்மை, பிறழ்ச்சி வேலையின்மை அல்லது தற்காலிக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த வேலையின்மை தான் ஃபுல் வேலையின்மைக்குள்ளே வர்ற வேலையின்மை. ஓகேவா? இது நல்லா வச்சுங்க. இது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எப்படி இது உள்ளே வருதுங்கிறத நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வேலையின்மையும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை அப்படிங்கிறது இப்போ என்னன்றதை பார்த்துடலாம் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு வேலையின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபருக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தும் வேலை கிடைக்காத நிலை, அதுதான் வேலையின்மைன்னு சொல்கிறது. ஓகேங்களா? வேலை செய்ய அவருக்கு விருப்பம் இருக்கணும், விருப்பம் இருந்தும் வேலை கிடைக்காத நிலை தான் நம்மளுக்கு என்னது வேலையின்மை அப்படின்றத சொல்லக்கூடியது. இந்த வேலையின்மையை பற்றி ஆராயறதுக்காக, வேலையின்மையோட பிரச்சனை ஆராயறதுக்காக ஃபஸ்ட்டு போடப்பட்ட குழு பகவதி குழு. ஓகேங்களா? 1973 உங்களுக்கு பகவதி குழு போட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையின்மையோட பிரச்சனை, தீவிர பிரச்சனையை ஆராயறதுக்காக இந்த குழு போடப்பட்டாங்க. இந்த ஒரு குழு தான் வேலையின்மை பிரச்சனையை ஆராயறதுக்காக போடப்பட்ட குழு. ஓகேங்களா? வேலையின்மைக்கான கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஹீன்ஸ் சொல்லியிருக்காரு. ஜேஎம் ஹீன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்திற்கான உறவு. ஓகேங்களா? அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஹீன்ஸ். வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்திற்கான உறவு. ஓகேங்களா? இது ஜேஎம் ஹீன்ஸ். அதுக்கடுத்து ஜேபி சே, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சந்தை விதி, லா ஆஃப் மார்க்கெட். ஓகேங்களா? லா ஆஃப் மார்க்கெட். இது ரெண்டுமே வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட கூற்றுக்கள், கொள்கைகளை சொன்னது. ஜேஎம் ஹீன்ஸ் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்தை வச்சு அதுக்கான உறவுகளை பற்றி சொன்னது. ஜேபி சே அப்படின்னு, சேயின் சந்தை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சேயின் சந்தை விதி அப்படின்வாங்க. சந்தை விதினா லா ஆஃப் மார்க்கெட். ஓகேங்களா? இதை பற்றி சொல்கிறது தான் இதுலேயும் இந்த வேலைவாய்ப்பு ஜேஎம் ஹீன்ஸ் ஒரு புக்கில் இருக்கார். ஓகேங்களா? வேலைவாய்ப்புக்கு ஜேஎம் ஹீன்ஸ் ஒரு புக்கில் இருக்கார். வேலைவாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட், வட்டி, இன்ட்ரெஸ்ட், பணம், மணி மற்றும் பற்றிய பொது கோட்பாடு. பணம் பற்றிய பொது கோட்பாடு. இதுதான் ஜேஎம் ஹீன்ஸு இதை பற்றி எழுதின ஒரு புத்தகம், கோட்பாடு. 1936 இதை ரிலீஸ் பண்ணார். அதாவது வேலைவாய்ப்பு, வட்டி. ஓகேங்களா? இது நல்லா இருக்குங்க. ஜேஎம் ஹீன்ஸோட இது புத்தகம். ஃபஸ்ட்டு என்னன்னா வேலைவாய்ப்பு, வட்டி, மணி, பணம் பற்றிய பொது கோட்பாடு. ஓகேங்களா? அதுதான் 1936 ஜேஎம் ஹீன்ஸ் ரிலீஸ் பண்ணது. ஓகேங்களா? த சென்ட்ரல் பிரின்சிபல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, இதுதான் அந்த புக்கோட பேர். ஓகேங்களா? 1936 ஜேஎம் ஹீன்ஸ் ரிலீஸ் பண்ணார். இதுக்கூட காரணங்கள் என்ன, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பின்மைக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உங்களுக்கு என்ன வந்துடும், மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கம் தான் முதல் காரணம். ஓகே? அதில் மாற்று கருத்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கடுத்து விவசாயத்தில் அதிக பேர் பங்கு. மூணாவது காரணம் கல்வியின்மை. நாலாவது காரணம் என்ன சொல்லலாம், நம்மளுக்கு தொழிற்கல்வி இன்மை. அஞ்சாவது குடிசை தொழில், சிறு தொழில்கள் நசிவு.
ஸோ 6 வந்து முதலீடு இன்மை, முதலீடு செய்ய பணமின்மை. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் நம்மளுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து காரணங்கள். இப்போ வகைகள் பார்க்கலாம், வேலைவாய்ப்பின்மைக்கு வகைகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மறைமுக வேலையின்மை, மறைமுக வேலையின்மை. ஸோ இது என்ன மறைமுக வேலையின்மை அப்படின்னா, அதாவது தேவைக்கு அதிகமானோர் ஒரு வேலையில் இருந்தால் அது வந்து மறைமுக வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு வேலையை செய்கிறதுக்கு எனக்கு 10 பேர் தான் தேவை, ஆனால் அந்த இடத்துல 20 பேர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுதான் வந்து மறைமுக வேலையின்மை. அந்த 10 பேரும் மறைமுகமாக வேலையின்மையில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதுதான் வந்து மறைமுக வேலையின்மை. அதாவது தேவைப்படுவோர், தேவைக்கு அதிகமானோர் ஒரு வேலையை செய்வது தான் மறைமுக வேலையின்மை. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம், விவசாயத்துறை சொல்லலாம். விவசாயத்துறை அதிகமாக அந்த மாதிரி மறைமுக வேலையின்மை விவசாயத்துறையில் அதிகமாக வேலை செய்யுது. ஸோ இப்போ இந்த வேலையில் என்ன செய்வாங்கன்னா, சில பேரை வந்து வேலையை விட்டு எடுத்தாலும் அதோட உற்பத்தி திறன் என்னவாக இருக்கும், அவங்களோட உற்பத்தி திறன் 0. ஸோ இதை வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஓகே. ஸோ இது வந்து அவங்களோட உற்பத்தி வந்து பாதிக்காது, அதோட உற்பத்தி திறன் வந்து 0வாக தான் இருக்கும் அல்லது எதிர்மறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் 20 பேர் வேலை செய்கிற இடத்துல 10 பேரை வேலையை விட்டு அனுப்புனாலும் எனக்கு அந்த 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அதோட உற்பத்தி வந்து எனக்கு மாறாது ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்களோட உற்பத்தி திறன் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் ஓகே. ஸோ அதை தான் சொல்ல வராங்க இந்த மறைமுக வேலையின்மையில். ஸோ இது மறைமுக வேலையின்மை. ஸோ அடுத்த ரெண்டாவது நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைப்புசார் வேலையின்மை. அமைப்புசார் அல்லது கட்டமைப்பு, அமைப்புசார் அல்லது கட்டமைப்பு வேலையின்மை, அமைப்புசார் அல்லது கட்டமைப்பு வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, சமூக அமைப்புகளில் ஏற்படும் பெரிய மாற்றங்களால் ஓகேங்களா, சமூக அமைப்புகளில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள். ஸோ இப்படின்னா என்னென்னா, சந்தையில் கிடைக்கும் வேலைக்கும் சந்தையின், அதாவது இதில் சிம்பிளாக சொல்லணும்னா புரிஞ்சுக்கோங்க, சந்தையில் கிடைக்கும் வேலைக்கும் சந்தையில் கிடைக்கும் தொழிலாளர்களின் திறன்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஓகேங்களா. ஸோ இப்போ சந்தையில் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா, நான் ஒரு 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 வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டெவலப்பர் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏஐ டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு சந்தையில் கிடைக்கிற தொழிலாளர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு டிவி சம்மந்தப்பட்டவங்க இல்லை ரேடியோ செய்கிறவங்க, இந்த மாதிரி தொழிலாளர்கள் எனக்கு கிடைச்சாங்கன்னா நான் அவங்கள வச்சு ஏஐ ரோபோட்டிக் உருவாக்க முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன முரண்பாடு ஏற்படுதா, ஸோ எனக்கு தேவை ஒரு ரோபோட்டிக் செய்யக்கூடிய தொழிலாளர்கள். ஆனால் சந்தையில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவி ரேடியோ சரி பண்ணுறவங்க தான், செய்கிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் ஒரு ரோபோட்டிக் பண்ண முடியாது. இதுதான் வந்து அமைப்புசார் அல்லது கட்டமைப்புசார் வேலையின்மைன்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ சமூக அமைப்புகளில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள், ஒரு வந்து கேப்பு ஓகே. ஸோ 1970 நம்மளுக்கு என்ன டிவி ரேடியோ அதெல்லாம் வந்துட்டு அதிகமாக நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ வந்து ரேடியோவோட பயன்பாடு அதிகமாக இருந்துச்சு, அங்கே அதிக பேர் வேலை செஞ்சாங்க, ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு ரோபோட்டிக் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்துட்டு திறனை வந்து வளர்த்துருக்கணும் ஓகே. ஸோ அப்டேட் பண்ணி கரண்ட்டில் என்ன டெக்னிக்கலாக போயிட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திறனை வளர்த்துருக்கணும், அது வந்து வளர்க்கலை. ஸோ அதுதான் வந்து அமைப்பு ஸ்ட்ரக்சரல் வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு சொல்கிறது, கட்டமைப்பு வேலையின்மைன்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ இதுக்கு இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்று தெரிஞ்சுங்க. அதாவது இது டைரெக்டாக கொஸ்டினே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, சந்தையில் கிடைக்கும் வேலைக்கும் சந்தையில் கிடைக்கும் தொழிலாளர்களின் திறன்களுக்கும் இடையே உள்ள பொருத்தமின்மை எந்த வேலையின்மை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது, அமைப்புசார் வேலையின்மை அல்லது கட்டமைப்பு வேலையின்மைன்னு சொல்கிறது. அதுக்கடுத்து இன்னொன்று இதே டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னா, ஒரு பொருளுக்கான தேவை குறைதல் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ரேடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரேடியோ வந்து ஒரு காலத்தில் பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ரேடியோ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ இதோட தேவை எனக்கு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு இல்லையா, ரேடியோவோட தேவை குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த ரேடியோ பண்ணிகிட்டு இருந்தவங்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, வேலை போயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரேடியோ உற்பத்தியில் ஈடுபட்டவங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, வேலை இழந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையின்மையும் நம்மளுக்கு என்னென்னா அமைப்புசார் வேலையின்மைக்குள்ளே வர்றது தான் ஓகே. ஸோ இதுதான் வந்து அமைப்புசார் வேலையின்மை அப்படின்னு சொல்கிறது. ஸோ மூணாவது வந்து தொழில்நுட்ப வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை, டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழில்நுட்ப வேலையின்மை. ஸோ தொழில்நுட்ப வேலையின்மை என்ன சொல்லணும்னா, புதிய கண்டுபிடிப்புகள் ஓகே. ஸோ உழைப்பை சேமிக்கிற புதிய கண்டுபிடிப்புகள். ஸோ நம்ம வந்து கையால் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், அது இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து மிஷின் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகே. ஸோ கையால் செஞ்சுட்டு இருந்தது இப்போ மிஷின் செய்யும். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த கையால் செஞ்சுட்டு இருந்தவங்களே என்ன செய்கிறாங்க, வேலையை வந்து இழக்கிறாங்க. ஸோ அது வந்து தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தொழில்நுட்ப வேலையின்மை.
இப்போ ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் இப்போ எல்லா மிஷினரிஸும் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க, தொழிற்சாலை இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினரி கையில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்ததுனால அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது, அங்கே வேலையின்மை ஏற்படுது. அதுதான் தொழில்நுட்ப வேலையின்மைன்னு சொல்கிறது. ஸோ அடுத்து 4வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றோர் அல்லது படித்தோர் வேலையின்மை. கற்றோர் வேலையின்மை. ஸோ கற்றோர் வேலையின்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா படித்துட்டு கல்வி தகுதி இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது அல்லது பகுதி நேர வேலை செய்வது. பார்ட் டைம் ஜாப்பாவோ இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ இருந்தாங்கன்னா, படித்து முடிச்சுட்டு தகுதி இருந்தும், ஓகே. ஸோ படித்து முடித்து தகுதி இருந்தும், இது 2 வார்த்தை இருக்கணும். படித்தும் தகுதி இருந்தும் வேலை கிடைக்காத நிலை அல்லது பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க கற்றோர் வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான ஒரு இது பிறழ்ச்சி, ஓகேங்களா. ஸோ இது ஸோ 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறழ்ச்சி வேலையின்மை. பிறழ்ச்சி அல்லது தற்காலிக வேலையின்மை அல்லது உராய்வு வேலையின்மை, சரிங்களா. ஸோ இது எல்லாமே அல்லது ஃப்ரிக்ஷனல், இங்கிலீஷ் சொல்லணும்னா ஃப்ரிக்ஷனல் வேலையின்மை. ஸோ இது எல்லாமே ஒரே தான், பிறழ்ச்சி, தற்காலிக அல்லது உராய்வு வேலையின்மை, ஓகேங்களா. ஸோ இது பொதுவான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களின் தேவையும் அதோட அளிப்பதில் உள்ள சமநிலையின்மை, அதுதான் பிறழ்ச்சி வேலையின்மைன்னு சொல்கிறது. அதாவது எனக்கு இப்போ நான் ரோபோட்டிக்கும் எடுத்துக்கங்களேன், எனக்கு ரோபோட்டிக் செய்ய 100 பேர் வேணும், ஓகே. ஆனால் இங்கே என்னோடய சுற்றுவட்டத்தில் எனக்கு கிடைக்கக்கூடியவங்க 50 பேராக தான் இருப்பாங்க, ஓகே. ஸோ மீது 50 பேர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையின்மை எனக்கு, அதாவது தேவைக்கும் அளிப்புக்கும் இடையே உள்ள சமநிலைத்தன்மை. எனக்கு 100 பேர் வேணும்னா எனக்கு 100 பேர் இருக்கணும், ஆனால் அந்த இடத்துல 50 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா 150 பேர் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ சமநிலையின்மை, அந்த இடத்துல எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாகவோ கூடுதலாகவோ இருப்பாங்க. அதுதான் பிறழ்ச்சி வேலையின்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகேங்களா. ஸோ இந்த பிறழ்ச்சி வேலையின்மை தற்காலிக வேலையின்மையாகவும் குறிக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் இந்த பிறழ்ச்சி வேலையின்மை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்க பீரியடில் அதுதான் தற்காலிக வேலையின்மைன்னு சொல்கிறதா. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறாங்க இல்லையா, அது திறமை பற்றாக்குறை இருக்கிறதுனால ஏற்படுவது, இயந்திரங்களில் பழுது ஏற்படுவதனால ஏற்படுறது, இது எல்லாமே பிறழ்ச்சி வேலையின்மையில் வரக்கூடியது. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறை வேலை, ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகே. வேலைவாய்ப்பு, நிறை வேலைவாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டு நம்ம கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அது இங்கே தான் வருது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா உங்களுக்கு என்னது, எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது, ஓகே. முழு வேலைவாய்ப்பு அப்படின்றது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஆனால் இதுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிறழ்ச்சி வேலையின்மை வரும். ஏன் பிறழ்ச்சி வேலையின்மை இதில் வருதுன்னு பார்த்தோன்னா, பிறழ்ச்சி வேலையின்மை இதில் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன செய்வாங்கன்னா புதிய வேலை தேடுவோர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த பிறழ்ச்சி வேலையின்மைக்குள்ளே வருவாங்க, ஓகேங்களா. அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலையை விட்டு புதிய வேலை தேடுபவர்கள், இல்லை புதுசாக இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடுபவர்கள், இவங்க எல்லாமே எதில் வந்துடுவாங்கன்னா இந்த பிறழ்ச்சி வேலையின்மைக்குள்ளே வந்தாங்க. இவங்களையும் சேர்த்து தான் நம்ம ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த பிறழ்ச்சி வேலையின்மை இந்த நிறைவு வேலையின்மையில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இந்த நிறைவு முழு வேலையின்மை இருக்கு இல்லையா, முழு வேலை ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், இதில் 2 வகையான அன்எம்ப்ளாய்மெண்ட்டு உள்ளே வரும். ஒன்று பிறழ்ச்சி, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இப்போ பார்த்தோம் இல்லையா பிறழ்ச்சி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வ வேலையின்மை, வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தானே விருப்பம் இல்லாமல் வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு நிறையா ஒரு சொத்து இருக்கும். ஸோ அதனால் அவங்க வேலைக்கு போய் தான் சாப்பிடணுன்ற ஒரு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களாம் தன்னார்வ வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 மட்டும் எதில் வரும் அப்படின்னா இதையும் முழு வேலை வாய்ப்பின்மையில் எடுத்துக்குவாங்க, வேலை வாய்ப்பில் எடுத்துக்குவாங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் இதையே எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதை எடுத்துக்குவாங்கன்னா பிறழ்ச்சியும் தன்னார்வ வேலையின்மையும் எடுத்துக்குவாங்க. இந்த பிறழ்ச்சி வேலையின்மை எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 to 4% மட்டும்தான் இருக்கணும், ஓகே. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 to 4% இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது முழு வேலையின்மையாக வேலைவாய்ப்பாக ஆகாது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகாது, ஓகேங்களா. ஸோ அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த முழு வேலைவாய்ப்புன்றது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ முழு வேலைவாய்ப்புன்றது அதில் 2 வேலைவாய்ப்பின்மை உள்ள வரும், ஒன்று பிறழ்ச்சி, இன்னொன்று தன்னார்வம், ஓகேவா. ஸோ பிறழ்ச்சி வேலையில 3 to 4% இருந்துச்சுன்னா அது முழு வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அது முழு வேலைவாய்ப்பு எடுத்துக்க முடியாது, ஓகேவா. அது நல்லா பார்த்துக்கோ.
ஸோ அடுத்து பருவகால வேலையின்மை. பருவகால வேலையின்மை. ஸோ பருவகால வேலையின்மை தெரியும், ஒரு சில காலத்தில் மட்டும்தான் வேலை இருக்கும், மற்ற மாதங்களில் வந்து வேலை இருக்காது. இப்போ ஒரு வருடத்தை எடுத்துனா 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இல்லை அப்படின்னா அது வந்து பருவகால வேலையின்மை. ஸோ இதுக்கும் எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயம். ஸோ நெல் பயிரவங்களே என்ன செய்வாங்க, தண்ணி இருக்கும்போது நெல் பயிரிடுவாங்க, அடுத்த 3 மாதத்துக்கு லேண்டு சும்மா தான் இருக்கும், அதுக்கடுத்து நெல் பயிரிடுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பருவ காலங்களில் மட்டும் வேலை செய்கிறது வந்து பருவகால வேலையின்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அதர் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுற்றுலாத்தலங்கள். சுற்றுலாத்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுற்றுலாத்தலங்களில் என்ன செய்வாங்க, அந்த கோடை விடுமுறை அந்த மாதிரி நாட்களில் வந்து நிறைய பேர் சுற்றுலாத்தலங்களில் வேலை செய்வாங்க. அதுக்கடுத்து ரெகுலராக போகும்போது அவங்களாம் மற்ற வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த சீசனில் மட்டும் அவங்களுக்கு அதிகமான வேலையை வந்து செஞ்சிட்ருப்பாங்க, அதிகமான பேர் அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க அவங்கள. ஸோ இதே மாதிரி நம்ம ஊரில் இப்போ திருவிழா நடக்குது, ஒரு பெரிய திருவிழா நடக்குதுன்னா அங்கே நிறைய பேர் சீசனெல்லாம் கடை போடுவாங்க, அதுக்கடுத்து அந்த கடையை வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாமே பருவகால வேலையின்மைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அதேமாதிரி ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு சம்மரில் அதிகமாக போகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து சம்மரில் உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர், இப்போ 100 பேர் சம்மரில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, இதுவே வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 50 பேருக்கு அந்த இடத்துல வேலைவாய்ப்பின்மை ஏற்படுது. ஸோ இது வந்து பருவகால வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு சுழல், சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்வாங்க ஓகேங்களா, சுழல் வேலைவாய்ப்பின்மை. ஸோ இதுதான் என்னென்னா பொருளாதார பெருமந்தம் ஏற்படுது, ரெசஷன் டைமில் வந்து பொருளாதார வீழ்ச்சி டைம் ஏற்படுது பெருமந்தம் ஓகேங்களா. ஸோ அந்த டயத்தில் ஏற்படக்கூடியது தான் இந்த சுழல் சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறது ஓகேங்களா. ஸோ பொருளாதாரம் கீழ்நோக்கிய நிலையில் இருக்கும்போது, வீழ்ச்சி அடையும் போது, பொருளாதாரம் வந்து கீழ்நோக்கிய நிலை அல்லது வீழ்ச்சி அடையும் போது நிகழ்கிற வேலையின்மை தான் சுழல் வேலையின்மை ஓகேங்களா. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இந்த ரெசஷன் டைம் சொல்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் ஏற்படக்கூடியது சுழல் வேலையின்மை. ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி குறைந்து உற்பத்தி மற்றும் வருமானம் குறையும் ஓகேவா. ஸோ இதில் வந்து உற்பத்தி மற்றும் வருமானம் வந்து குறையும், உற்பத்தி மற்றும் வருமானம் குறைந்து காணப்படும் வேலை முதலீடு. ஸோ இதுதான் வந்து சுழல் வேலையின்மை. ஸோ அடுத்து வந்து பாதிக்கப்பட்டோர் வேலையின்மைன்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையின்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டோர் வேலையின்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையின்மை வந்து வல்னரபிள், பாதிக்கப்பட்ட வேலையின்மை ஓகேங்களா. ஸோ பாதிக்கப்பட்ட வேலையின்மைனா முறையான தொழில் ஒப்பந்தங்கள் இல்லாமல் முறைசாரா தொழிலில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த வேலைவாய்ப்பின்மை கீழே வராங்க. அதாவது முறையான வேலை ஒப்பந்தம் இருக்காது. அதை நான் என்கிட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க, அவங்க நான் எப்போனாலும் வேலையை விட்டு நிப்பாட்டலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டு 10 நாள் கழிச்சு நான் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன்னா அந்த இடத்துல ஒரு வேலை வாய்ப்பின்மை ஏற்படுது இல்லையா, வேலை இழப்பு ஏற்படுது இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புன்றது. அதேமாதிரி முறைசாரா தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர்கள்ன்றனா யார் வருவாங்க அப்படின்னா, ரோட்டோரத்தில் கடை போட்டிருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து முறைசாரா தொழிலாளர்கள். இப்போ ஒரு இடத்துல கடை போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல கூட்டம் நல்லாயிருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல கூட்டம் குறையும், வியாபாரம் இருக்காது. ஸோ அந்த இடத்துல கடை போட முடியாது, இல்லை கார்பரேஷனில் இங்கேருந்து கடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்படுற வேலைவாய்ப்புகள்லாம் என்னது, பாதிக்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பு. இது இந்தியாவில் அதிகமாக, இந்த பாதிக்கப்படக்கூடிய வேலைவாய்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதையும் ஒரு டிஸ்கிரிப்ஷனாக சேர்த்துக்கிறணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு வேலைவாய்ப்பின்மை பார்க்கக்கூடியது. ஸோ கடைசியாக வந்து 2022 நம்மளுக்கு வேலைவாய்ப்பின்மை யார் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, NSSO இவங்க தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 2022 வந்து 8.3% வேலைவாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்றது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ கடைசியாக வந்துட்டு 8.3% வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கால்குலேட் பண்ணுறது NSSO தான் கால்குலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக நம்மளோட டெஸ்ட் லிங்க்கு கீழே மாடல் எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஸோ குரூப் 4 போட முன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 டெஸ்ட்டாவது நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு செல்ஃப் அனலைஸ் பண்ணால் தான் உங்களால் அது வந்துட்டு எதில் தப்பு பண்ணுறோம், எங்கே வீக்காக இருக்கும், எங்கே லேக்காக இருக்கும்ன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். படித்த சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்காதீங்க, படிக்காத சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதையும் எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேக்ஸிமம் சிலபஸ் ஓரியன்டாக படிங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு குரூப் 4 நெருங்கிருச்சு, டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. நான் அது ஒன்று மட்டும் தான் அடிக்கடி சொல்லுவேன், டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதிக டைம் போட்டு ஷெடியூல் போட்டு இப்போ எல்லாமே நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணிகிட்ருப்பீங்க, அதையே கண்டினியூ பண்ணி படிங்க ஓகே.
ஸோ நன்றி, வணக்கம்.